காலை உணவாக சார் நான் தினம் ஒரு 5 இட்லி, ஒரு கொஞ்சம் கட்டி சட்னி, ஒரு ஒரு குளிப்பான நிறைய சாம்பார், அதான் சார் சாப்பாடு. இட்லி நல்லது நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. அப்படிதான் நீங்க நிறைய பேர் 40 வயசை ஒட்டியிருக்கீங்க. தயவு செய்து அப்படி நினைச்சிட வேண்டாம். குழந்தைகளுக்கு இட்லி மிகச்சிறப்பானது, சந்தேகமே வேண்டியதில்லை. ஆனா 50 வயசு ஆகுது, 45 வயசு ஆகுதுன்னா நமக்கு காலை சாப்பாடுங்கிறது கொஞ்சம் காய்கறி, 2 முட்டை, இல்லை மீன் சாப்பிடணும், மீன் துண்டு, ஒரு கைப்பிடி நிறைய நிலக்கடலை, ஒரு கைப்பிடியில பாதாம் பருப்பு, இல்ல முட்டை சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் பன்னீர், சூப்பாவோ ஸ்மூதியாவோ, இது போதும் நமக்கு. காலை சாப்பாடு இதுதான். இது ஒரு தடவை சொன்னே சார், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கலாம். இதுதான் ஏன் சாப்பாடு, காலை சாப்பாடு இப்படிதான் இருக்கணும். மதிய சாப்பாடுன்னா இவ்வளவு கூலி நிறைய சோறை குமிச்சு வச்சு ராஜ்கிரண் படத்துல அப்படி குழம்பு வச்சு இப்படி உருட்டி உருட்டி சாப்பிடுவார்ல, அப்படி சாப்பிடக்கூடாது. இனிமேல் சோறுக்கு ஒரு கை அளவுல அவ்வளவுதான் இருக்கணும். ஒரு கை உருண்டை சோறு போதும். மீதி பூரா காய்கறி. தட்டுல பரிமாறுறதே முதல்ல காய்கறியை தான் பரிமாறணும். நல்லா அவரைக்காய் பொரியல், நல்லா சுரக்காய் கூட்டு, இல்லை பூசணிக்காய் கூட்டு, இல்லை 2 மீன் துண்டு, ஒரு கோழி துண்டு, அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் போல சோறை சின்னதா ஒரு கப்புல வைங்க. இனிமேல் சோறு பரிமாறுவதற்கு, சோறு எடுப்பதற்கு ஸ்பூன் தான் இருக்கணும். பாயாசம் வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சோறு காட்டலாம். இந்த சோறு வெள்ளைச்சோறா இருக்க வேண்டாம். அது தூய மல்லி சம்பாவா இருக்கட்டும், இல்ல காடை கண்ணியா இருக்கட்டும், கருப்பு கவுனியா இருக்கட்டும், மாப்பிள்ளை சம்பாவா இருக்கட்டும், அப்படி நிறமுள்ள அரிசியை நம்ம வச்சுக்கணும். அப்படி சாப்பிட்டாதான் சர்க்கரை வராம இருக்கும், இல்ல கட்டுப்பாட்டுல இருக்கும். தயவு செய்து ஒரு விஷயத்தை தெளிவா புரிந்து கொள்ளணும். எந்த ஒரு மருத்துவ முறையாலும், அது நவீனமோ சித்தமோ ஆயுர்வேதமோ, எல்லா மருத்துவங்களும் வெறும் மருந்துகளை மட்டும் வைத்து சர்க்கரையை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. அவையெல்லாம் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். யார் கட்டுப்படுத்துகிறார்கள், யாருக்கு எப்பொழுதுமே 6.5 HbA1c இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எவனொருவன் உணவில் இப்படியான கட்டுப்பாடை வைத்திருக்காங்களோ அவங்களாலதான் முடியும். சோ நம்முடைய தேடல்ல மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருப்பது, ஒருபோதும் சர்க்கரையோ இல்ல சர்க்கரை சார்ந்த நோய் கூட்டம் எதுவுமோ வரக்கூடாது. பெண்கள்ல நிறைய பேருக்கு சினைப்பை நீர்க்கட்டின்னு வருது இல்லையா, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்பாங்க, அதுவும் ஒரு வகையான சர்க்கரை நோய் தான். எப்படி சார், அதுக்கு எப்படி சர்க்கரைங்க என்னன்னா, நவீன அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு காரணம். சர்க்கரைக்கும் அதான் காரணம், டைப் 2 டயபெட்டிக்கும் அதான் காரணம், பாலிசிஸ்டிக் ஓவரிக்கும் அதிக அளவுல இனிப்பு சாப்பிடுற குழந்தைகள், அல்லது அதிக அளவில் இனிப்பு சாப்பிட்ட குழந்தைகள். பிள்ளையா இருக்கும்போது நீ மேக்ஸ்ல 100 வாங்குறியா, அவனுக்கு டெய்லி மில்க், நீ கோலம் போட்டியா, அவனுக்கு சாக்லேட், இப்படி கொடுத்து கொடுத்து இனிப்பா சாப்பிட்ட குழந்தைங்க தான் பிசிஓடியில நிக்குது. இனிப்பு, நம்ம பிசிஓடியை கட்டுப்படுத்துறோம்னா முதல் விஷயமே நம்ம இனிப்பை குறைப்பதும். சோ இனிப்பு ரொம்ப ரொம்ப குறைக்க வேண்டிய விஷயம். 2வது முக்கியமான இனிப்பு கூட ஓரளவுக்கு புரிஞ்சிருக்காங்க மக்கள். உப்பு குறைக்கணும். நம்ம ஊர்ல சாப்பிடுற மாதிரி உப்பு உலகத்துல எங்கேயுமே சாப்பிடுறது கிடையாது. ஒரு நாளைக்கு நமக்கு தேவை 5 கிராம் தான் உப்பு. பர் டே ரெக்குவயர்மெண்ட் 5 கிராம். உங்க ஒவ்வொரு வீட்லயும் நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தர் வீட்லயும் 1 கிலோ பாக்கெட் வாங்கினா, 4 பேர் இருக்க வீட்டுல ஒரே மாசத்துல அந்த உப்பு காலியா இருக்கு. இல்லையா, உண்டா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், 4 பேர் சேர்ந்து 1 கிலோ சாப்பிட்றா, ஒரு ஆளுக்கு 250 கிராம் உப்பு ஆகுது. சும்மா ஆவரேஜா வச்சுப்போம். ஒரு ஆளுக்கு 250 கிராம்னா 30 நாள்ல அவர் பெர் டே கிட்டத்தட்ட 8 கிராம் சாப்பிடுறாரு. நேரடி உப்பு 8 கிராம். மறைமுக உப்பு இருக்கு, விர்ச்சுவல் சால்ட். கீரையில உப்பு இருக்கு, காயில உப்பு இருக்கு, கோல்கேட் பேஸ்ட்ல மட்டும் உப்பு இல்ல, எல்லாத்துலயும் உப்பு இருக்கு. கீரையில, கூட்டுல, பழங்கள்ல, அத்தனையிலும் உப்பு இருக்கு. அப்ப இதுல 8 கிராம், இதுல இருந்தெல்லாம் 8 கிராம் வந்துச்சுன்னா 15-16 கிராம் பர் டே நம்ம சாப்பிடுறோம். ஆனா தேவை உள்ளது 5 கிராம் தான். இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்பானிக்ஸ், ஆப்பிரிக்கன்ஸ், காக்கேஷியன், அதாவது வெள்ளையர்கள், கருப்பினத்தை சேர்ந்தவங்க, மெக்சிகன் இனத்தை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாத்த விட நம்முடைய கிட்னி தாங்க சின்ன சைஸ். அவன் கிட்னிலாம் கொஞ்சம் பெருசு, அவனோட ஃபில்டர் அளவு அதிகம். அவன்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ஃபில்டர் இருக்குன்னா நம்மகிட்ட 6 லட்சம் தான் இருக்கு. அப்ப அவன் சாப்பிட்றத விட உப்பு குறைவா சாப்பிடணும், அவன் சாப்பிட்றத விட 3 மடங்கு உப்பு சாப்பிடணும். சார் உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உப்பு எவ்வளவு நல்லா படிச்சிருக்காங்க, அது உண்மைதான். இன்றைய வாழ்வியல் வேற, அன்றைய சூழல் வேற, அன்றைய உழைப்பு வேற, அன்றைய மனம் வேற. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அப்போ இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற உணவை தேர்ந்தெடுப்பதுதான் நம்முடைய ரொம்ப அடிப்படையான விஷயமா இருக்கும். அந்த வகையில உப்பையும் குறைக்க வேண்டும். பாதி உப்பு போதும். சாம்பார்லயும் சரி, தோசை மாவிலையும் சரி, சோத்திலேயே சில பேர் உப்பு மட்டும் தான் வேக வைக்கிறீங்க. இப்பெல்லாம் பண்ணாதீங்க, தயவு செய்து வேண்டாம். உப்பின் சுவையை குழந்தை பருவத்திலிருந்தே குறைக்கணும். இனிப்பையும் உப்பையும் குறைக்கணும். எதை சார் கூட்டணும்? கசப்பும் துவர்ப்பும்.
நம்முடைய சாப்பாடுல நீங்க யோசிச்சு பாருங்களேன், போன வாரத்துல உங்களை எத்தனை பேர் வாரத்துல 6 நாள்ல 3 நாள் கசப்பும் தோற்பும் சாப்பிட்டுப்போம்? கை தூக்குங்களேன். 1 2 ஒருத்தர் தூக்கலாமா வேண்டாம், சாப்பிட்டது கசப்பான்னு தெரியலையே அப்படின்னு ஒருத்தர். கசப்பும் துவர்ப்பும் எவ்ரிடே இருக்கணும். சார் தினமும் பாவக்காய் சாப்பிட முடியுமா? அப்படி இல்லை. வெந்தயம் சாப்பிடலாம், கருவேப்பிலை சாப்பிடலாம், வாழைப்பூ சாப்பிடலாம், வாழைத்தண்டு சாப்பிடலாம், சுண்டைக்காய் சாப்பிடலாம். இத்தனையும் கசப்பும் துவர்ப்பு தான். கசப்பும் துவர்ப்பும் மட்டும்தான் மிக அதிக அளவில் மருத்துவ குணமுடைய சுவைகள். பல ஆய்வுகள் நடந்திருக்கு. பீனாலிக் காம்பவுண்ட்ஸ், பாலிபினால்ஸ், பிளாவனாய்டு, ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்ஷன் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட், இதெல்லாம் கசப்புல தான் இருக்கும், இதெல்லாம் துவர்ப்புல தான் இருக்கும். அப்போ தினம் தினம் நம்ம இதை ஏதாவது ஒரு சின்ன வகையில, இட்லிக்கு கருவேப்பிலை சட்னி சாப்பிடலாமே, வாழைப்பூ பொரியல் சாப்பிடலாமே, சுண்டைக்காய் வத்தலை சாதத்துல போட்டு பேசி சாப்பிடலாமே, வெந்தயம் ஒண்ணுமே இல்லை சார், வெந்தயத்தை பொடி பண்ணி சாப்பிடுவோம். வெந்தயம் எவ்வளவு மிகச்சிறப்பு தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாத்திலையும் 2 முக்கியமான சத்து, அதாவது மிக அதிக அளவில் இரும்பு சத்து உள்ளதும், மிக அதிக அளவில் கரையும் நார், கரையாத நார். கரையும் நார்னா சாலிபிள் ஃபைபர், கரையாத நார் இன்சாலிபிள் ஃபைபர். கரையின நார் இதயத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கும். கரையாத நார் என்ன பண்ணா மலத்தை வெளியே தள்ளும். இவ்வளவு சத்து வெந்தயம் ஒண்ணுல இருக்கு. அவ்வளவு சிறப்பு வெந்தயம். சும்மா சார் அதை ஊற வச்சு ஒண்ணும் செய்ய வேண்டாம், ஊற வச்சு சாப்பிடு, இல்ல முளைக்கட்ட பயிர் சாப்பிடு, இல்ல அப்படியே வாயில போட்டுக்கோ, இல்லைன்னா வறுத்து பொடி பண்ணி வச்சு அரசு பண்ணி, ஏதாவது ஒரு வகையில் வெந்தயம் 5 to 10 கிராம் தினசரி சாப்பிடலாம். யாருக்கும் இவர் சாப்பிடக்கூடாது என்று வெந்தயம் சொல்ல முடியும். வெந்தயம் சற்று குளிர்ச்சியானது. ஸோ ஒரு டிசம்பர் மாசம், ஜனவரி மாசம் ரொம்ப அச்சுன்னு தும்புறவங்க இரவுல சாப்பிட வேண்டாம். அவங்க கூட மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம், சாதத்துல போட்டு சாப்பிட்டுக்கலாம். தினசரி வெந்தயத்தை நாம எடுத்துக்கொண்டே ஆகணும். ரசம் அப்படின்னு நம்ம சாப்பிடறோம் இல்லையா, உணவிலேயே மிகச்சிறப்பானது ரசம் தான். குழம்பு, காய், மோர் இதெல்லாம் விட சிறப்பு ரசம். ஆனா அந்த ரசம் ஒவ்வொரு நாள், ஒரு நாள் மல்லிகைப்பூ போட்டு வைங்க, ஒரு நாள் கத்திரிக்காய் இலை போட்டு வைங்க, ஒரு நாள் தூதுவளை போட்டு வைங்க, ஒரு நாள் இஞ்சி பூண்டு போட்டு வைங்க. எப்படி தேநீரை நாம் விதவிதமா எடுக்கிறோமோ அந்த மாதிரி ரசம் மிக மிக அவசியமான உணவு. நம்ம எல்லாம் தனியா ரசம் வச்சா கொலவெறி நடக்கும் வீட்டுல. சின்ன பிள்ளைல என்ன போட்டிருக்கேன், இது ரசம் மட்டுமா? ஏன்னா ரசம் நடுவுல போடுற குத்தாட்ட மாதிரியே பழகிட்டோம். அதை மெயின் ஹீரோவா பார்த்ததே இல்லை. ஆக்சுவலா ரசம் தான் மெயின் ஹீரோ, ஹீரோயின். சாம்பாரையும் குழம்பெல்லாம் கொஞ்சம் பின்னாடி தெளிக்கலாம். மிக அதிக அளவில் நம்ம சேர்க்க வேண்டியது ரசம். நம்ம அதுலயும் இது மாதிரியான ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு புதினா சீரகம் இவையெல்லாம் சேர்த்துருக்கணும். ஸ்பைசஸ் என்று ஒரு ஆங்கில நூல் இருக்கு, அது இருக்கான்னு தெரியல. அந்த ஸ்பைசஸ் புத்தகம் 23 சாப்டர், இல்லைன்னா அமேசான்ல பிளிப்கார்ட்ல போட்டு வாங்குங்க. அந்த புத்தகத்துல 23 சாப்டர். ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா இஞ்சி சீரகம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் ஒரு சாப்டர். ஒன்னொன்னு எப்படி குடலுக்கு நல்லது, எப்படி புற்றுநோயை குணப்படுத்தும், எப்படி சர்க்கரையை கட்டுப்படுத்தும், எப்படி ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தும், ஒன்னொன்னா போட்டிருக்கான் அந்த புத்தகத்துல. அதெல்லாம் விட முக்கியமானது என்னன்னா அதனுடைய ப்ரிஃபேஸ் இல்லையா, அதனுடைய முன்னுரை. அதுல அந்த ஆசிரியர் பரத் அகர்வால், அவர் ஆசிரியரோட பேர், அவர் எழுதுறாரு. இதெல்லாம் இந்த சாப்டர்லாம் நான் பல புத்தகங்களை பார்த்து பல ஆய்வுகள் செய்து, அவர் ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்துல புற்றுநோய் பேராசிரியர். அதெல்லாம் நான் படிச்சு இந்த ஒவ்வொரு சாப்டர் எழுதினேன். ஆனா இதெல்லாம் படிக்காத, MBBS எல்லாம் படிக்காத எங்க அம்மா எங்க ஊர்ல தினம் இதை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பா, அதனாலதான் நல்லா இருங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்னா இவையெல்லாம் நம்ம உணவுல அன்றாட உள்ள விஷயம். நம்ம கொடுக்கணும். மத்தியானம் சாப்பாடு சீரக தண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி தேநீர் போடும்போது கொஞ்சம் லவங்கப்பட்டையும் கொஞ்சம் அன்னாசி பூவையும் சேர்த்து போட்டு தேநீர் கொடுக்கலாம். யாரும் குடிக்க கூடாது அப்படிலாம் இல்லை, ஐதீகம் அப்படிலாம் சொல்லலை, அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நமக்கு நல்லதுன்னு எடுக்கக்கூடிய பொருளை ரசத்திலேயோ டீலையோ கஷாயமாகவோ போட்டு தினம் எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம்.